ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான இந்த நல்ல காலை வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 2 பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பரிசுத்த குடும்பமாக இணையும்படிக்கு இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறார்கள். அருமையான மணமக்களை கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிற தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள், விசுவாச மக்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தமது கிருபையை விளங்க பண்ணுவாராக. இன்றைக்கு குடும்பமாய் இணைய போகிறதான அருமையான பிள்ளைகள் மேல் ஆண்டவருடைய பூரண கிருபை நிறைவாய் தங்கியிருந்து வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு சாட்சியாக, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக, அநேக இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சமாக இவர்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஒரு வார்த்தைகளை, ஒரு வசனங்களை வாசித்து தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5, 6, 7 வசனங்களை வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவாய். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இந்த வேத பகுதியிலே 3 காரியங்கள் இவர்கள் செய்ய வேண்டும், 3 காரியங்கள் செய்யக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு குடும்பமாக போகிற அருமையான தம்பி சிமியோன், ரெபேக்காள், இவங்க செய்ய வேண்டிய 3 காரியங்கள், செய்யக்கூடாத 3 காரியங்கள். முதல்ல செய்யக்கூடாது சொல்றேன். உங்களுக்கு நல்ல திறமைகளை கர்த்தர் தந்திருக்கிறார், கல்வியை தந்திருக்கிறார், நல்ல குடும்ப பின்னணியை தந்திருக்கிறார். 2 குடும்பமுமே தேசங்களால் அறியப்பட்டவங்க. தம்பியுடைய குடும்பம் தாத்தா காலத்திலிருந்தே பெந்தேகோஸ்தே பாஸ்டர். நீங்கள் செய்யக்கூடாத ஒரு சில காரியங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கு. 1, சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. 2, ஞானி என்று எண்ணக்கூடாது. 3, ஸ்தோத்திரம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தீமையை விட்டு விலகு. இந்த 3 காரியமும் செய்யக்கூடாது. முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் செய்ய, ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழுகிற நாளெல்லாம் நம்முடைய சொந்த புத்தியின் மேலே சாஞ்சிடக்கூடாது. 2வது, நீங்கள் உங்களை ஞானி என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். 3வது, தீமையை விட்டு விலகிடணும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருக்கணும். இன்றைக்கு காலங்கள் கடந்து செல்ல கர்த்தரிடத்தில் நம்பிக்கையற்றதான மனுமக்கள் அப்படின்னு சொல்லுகிறத விட ஆவிக்குரிய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு நம்பிக்கை இழந்து தூரம் போகக்கூடியதான ஒரு காலமாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை குடும்பமாய் இணைத்து நீங்கள் இன்னும் கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருந்து, ஸ்தோத்திரம், கர்த்தரையே உயர்த்த கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையினால எல்லா நேரங்களிலும் நீங்கள் கர்த்தரையே நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 115ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் முதல்ல என்ன செய்யணும்? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகவுமானவர். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகவுமானவர். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும்
கேடகவுமானவர். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் சகல காரியங்களிலும் கர்த்தரை நீங்கள் நம்புகிறவர்களாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த பூமியில நாம் அனுபவிப்பதற்கு நமக்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனிடத்தில் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழ்ந்து அநேகருக்கு அந்த நம்பிக்கைக்கு நேராக உங்கள் குடும்பம் அழைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படணும். ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில ஆண்டவருக்கு நம்ம பயந்து வாழணும். இந்த பூமியில பயப்படுகிற மக்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைய. அதைத்தான் 128ஆம் சங்கீதம் 112ஆம் சங்கீதத்தெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்று சொன்னது போல கர்த்தருக்கு நீங்க பயந்து நடந்தா உங்க வாழ்க்கையெல்லாம் மேன்மையாகவே இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள். வழி முழுவதும் கர்த்தரின் இடத்தில் ஒப்புவித்தால் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறவர். இன்றைக்கு நீங்க குடும்பமாய் இணைக்கப்பட போகிறீங்க. இணைப்பதற்காக பரிசுத்தவான்கள் வந்திருக்கிறாங்க, ஆசீர்வதிப்பதற்கு பரிசுத்தவான்கள் வந்திருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரை நம்பியிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு பயந்து நடங்க. உங்கள் குடும்பம் இன்னும் மேன்மையாயிருக்கும். பிதாக்களை பார்க்கலாம் இன்னும் மேன்மையாய் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாய் தீபமாய் நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்த கர்த்தர் உங்களோடு கூட இருந்து மென்மேலும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக என்று வாழ்த்தி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.